48 நாட்களுக்காக நான் உங்க இளங்கோ. இந்த பாருங்க, இந்த கொடுமையான காட்சியை தான் நீங்க பாருங்க. நீங்க எல்லாரும் பாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிர்வாகம் எப்படி பண்றாங்க என்னங்கறத நீங்க பாருங்க. இந்த சாமிமார்களை போட்டு எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்திட்டு இருக்காங்க பாருங்க. பம்பா கணபதி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே, அதாவது நம்ம பம்பாவில குளிப்போம்ல, அங்க பாருங்க, நான் ஜூம் பண்ணி வரேன். பம்பாவில பாருங்க, குளிக்கிற இடத்துல இருந்து அடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடைச்சு இதுல பாருங்க, இதுல குழந்தைங்க இருக்கு, வயசானவங்க இருக்காங்க, வயசானவங்க, குழந்தைங்க, அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம பாருங்க சாமிகளை எந்த அளவுக்கு இவங்களை போட்டு சித்திரவதை பண்ற அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்க. ஒரு குடிக்க கூட தண்ணி இல்லாம எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு பாருங்க. குடிக்க தண்ணி இல்ல, இந்த வெயில்ல, காலையில சுட்டரிக்கிற வெயில்ல எப்படி காத்துக்கிட்டு நிக்கிறாங்க பகவானை தரிசனம் பண்றதுக்கு பாருங்க. எந்த ஒரு முன்னேற்பாடும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க பாருங்க. இது ஒரு ஆதங்கமான ஒரு பதிவு தான். ஏன்னா நான் இதுல நின்று 5 மணி நேரத்துக்கு மேல நின்று இருக்கிறேன். அந்த வழி எனக்கும் தெரியும். ஒவ்வொரு சாமிமார்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு பகவானை தரிசனம் பண்ற ஒரே நோக்கத்துக்காக இருந்துகிட்டு இருக்காங்கிறத மட்டும் பாருங்க. இது ஏன் எதனால இப்படி அடைச்சி வச்சிருக்காங்கிறது இதுவரையிலுமே தெரியப்படுத்த மாட்டாங்க. பாருங்க எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு. இங்க பாருங்க, குழந்தைங்களோட பாருங்க.